கிராமத்து நிலைமையே பாருங்கோ. ரைட், முக்கியமாக நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இங்கே வாழ்கிறாரு. இங்கே ஸ்கூலுக்கு பின்னால் நிறைய குடும்பங்கள் இருக்குது. குருநூர்லேருந்து வந்த 25 குடும்பத்துக்கு மேலே. அக்காட வீடையும் பாருங்கோ. உங்களுக்கெல்லாம் தண்ணி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க தண்ணியை வாடாவில் இங்கே பாருங்க. பார்த்தீங்களா என்னுடைய கிராமத்து மக்கள் படுற வேதனைகளையும் கஷ்டத்தையும் பாருங்க. உங்கள் பாருங்க தண்ணி. அதுக்கு இப்போ மண் நினைக்கிறாக்கா இங்கே. உறவுகளே இதுதான் நிலப்பாடு. இங்கே பாருங்க பின்னாலேயும் தண்ணி தான். சொன்னால் நம்புறீங்க இல்லையோ தரம். இங்கே பாருங்க அடுத்த வீடு. சொன்னாலும் ஒரு தரம் கேட்குறீங்களா? இல்லை தண்ணி நிற்குது என்றால் கேட்குறீங்களா? ரைட், கிளிநொச்சி மாவட்டம் பூனோரி பிரதேச செயலகத்துக்கு பிரிவுக்குட்பட்ட நாச்சிக்குடா என்ற கிராமத்தை வந்து பாருங்கோ. மக்கள் படுற பாட்டை. பாஸ்கரன் என்ற ஒரு ஆள்ற வீடு தான் இது. அங்காலேயும் தண்ணி நிற்குது, மற்ற வீட்லேயும் தண்ணி நிற்குது. இப்போ நான் ஒரு வீட்டை இங்கே வந்து என்ன பிரச்சனை என்று சொன்னால் முக்கியமாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். இங்கே வந்து இப்போத்த நிலைமையில் தண்ணி டொய்லெட் கிணறெல்லாம் வந்து ஃபுல்லாக சேர்த்து நீர் தான். ரைட், இப்போ வந்து இங்கே மலை செல்ல கூட பயன்படுத்த இயலாது. இங்கே இப்படி இருந்தால் என்ன பார்க்கிறது? இங்கே வேறு கிணற பாருங்க, கிணற காட்டணும் உங்களுக்கு. பாருங்க கிணறை சுற்றி வெள்ள நீர். ரைட், முட்டை நிற்கிது தண்ணி காட்டுறீங்க. இங்கே பாருங்க. இங்கே வந்து மலைசல கூடம் பாவிக்கலாம். ஏன்னா மலைசல கூடம் பாவிக்கக்கூடிய மாதிரி நிலப்பாடு இல்லை இங்கே. அதனால் இங்கே பாருங்க வேணுமெண்டா அதையும் காட்டுறேன். நாச்சிக்குடாவில் இருக்கிற ஒரு வீட்டு நிலப்பாடு இப்போ இதுதான். கிளிநொச்சி மாவட்டம் நாச்சிக்குடா கிராமம். ரைட், பக்கத்துலேயும் வீடுகள்லேயும் வந்து வெள்ளம் தண்ணி தான் நிற்கிதுங்க பாருங்க. பார்த்தீங்களா தண்ணி எப்படி வந்து. வணக்கம். பார்த்தீங்களா நிலப்பாடுகளை பாருங்க எப்படி வந்து. பார்த்தீங்களா இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கேன். தண்ணிக்கெல்லாம் விளையாடி கொண்டு இருக்கீங்கன்னா போட்டில் வச்சு விளையாடுறேன். போட்டில் விளையாடுறீங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்கிது போட். ரைட், மற்ற விடையும் காட்டியிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் வந்து விளையாடி கொண்டு இருக்கணும். போட்டில் ஏறித்தான் இப்போ நடக்குது ட்ராவலிங்கு. பார்த்தீங்களா சிறார்கள் போட்டோடி விளையாடக்கூடிய அளவுக்கு தண்ணி நிற்கிது வீட்டில். இங்கே பாருங்க. சொன்னால் கேட்குறீங்கல்ல, தண்ணி நிற்கிது வெள்ளம் நிற்குதுன்னு சொன்னால் சில ஆட்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்க சிறார்கள். அதான் அந்த வீட்டில் இருந்து மற்ற பாதைக்கு வர்றதுக்கு வந்து போட்டில் வர வேண்டிய நிலைமை. இங்கே பாருங்க போட் ஓடுது அந்தளவுக்கு தண்ணி. பார்த்தீங்களா? தயவு செய்து இதை அவதானிக்கிறவர்கள் வந்து முக்கியமாக எங்களோட ரோட் செய்ய வேண்டி கிடக்குது. இந்த கிராமத்தில் இருக்கிற ரோட்டை வந்து நாங்கள் கட்டாயம் செய்யணும். செய்து ரோட்டு வந்து உயர்த்தி வேலைகள் செய்தீங்கன்னு சொன்னால் பாருங்க. பார்த்தீங்களா? ரைட், நிலப்பாடை வந்து வழியாக காட்டியிருக்கு. உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டியிருக்கிறேன். இதுக்கான உதவிகள் செயற்பாடுகளை வந்து முன்னெடுத்தால் நல்லம். இதுக்கு கொஞ்சம் மண் பரவி அதுக்கான வேலைகளை செய்தால் தான் நல்லம். பெரும்பாலும் மழை காலத்தில் மாரி காலத்தில் வந்து இப்படியான ஒரு நிலப்பாடு தான் நாச்சிக்குடா கிராமத்தில் வந்து நடக்கிறது. மற்ற வீடுகளும் இப்படி தான் இருக்குது. குளத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது வீடுகள். எல்லாத்த வீடுகளையும் போய் எடுத்து கொண்டு இருக்கலாது. உங்களுக்கு இதை காட்டியிருக்கிறேங்க பாருங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு மீன் பிடித்து தருகிற மக்கள் வசிக்கின்ற ஒரு கிராமம்.
இதெல்லாம் கவனம் நடக்கிறது என்ன? ம். மட்டைகள் எல்லாம் முறிஞ்சு விழுந்துடவே கிடக்கு. விசிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துருக்குறாங்க வீடுகளுக்கு. அப்போ ரைட், ஒரு வீட்டை காட்டிருக்கேன். இதே மாதிரி தான் நிறைய வீடுகளில் தண்ணி நிற்குது. வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க தயவு செய்து. இதற்கான ஒரு வார் ரைட். நான் இதிலிருந்து இப்போ விடைபெற்று செல்கின்றேன். இந்த வீட்டிலேருந்து வீடு மட்டும் மதிலெல்லாம் கட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே தண்ணி, இதான் நிலைப்பாடு. தண்ணி இங்கே பாருங்க, இந்த மதியில் உடைச்சி விட்டுக்கிறாங்களோ இதால் வருது தண்ணி வெளியில். ஓகே, தயவு செய்து அன்பான உறவுகளே, என்னுடைய கிராமத்துக்கும் உரிய தரப்பினர் உரிய நடவடிக்கைகள் எடுத்து மக்கள் படுற பாடுகள் அவங்களுக்கு தெரியுது. இங்கே பாருங்க, இது பெரிய மக்கள்ற வீடு, இதுக்கேயும் தண்ணி நிற்கிது. ரைட், இதை விட கொடுமை என்னென்னா இந்த வீட்லேயும் தண்ணி நிற்கிது. ஒரு பைபிள் கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. கடவுள் வந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை கொடுக்குறவராம். அவருக்கு வந்து பாரபட்சங்கள் ஒன்றும் இல்லை. நான் நல்லவன், இல்லாட்டில் நீ கெட்டவன், நீ இல்லாட்டி நீ நல்லவன், நான் கெட்டவன் என்று அப்படி கடவுள் பார்க்க மாட்டார். அதான் கடவுள். நாங்கள் வேறு ஒரு எங்களோட அறிவுக்குள்ளே வைத்திருக்க பார்க்குறோம் கடவுளை. கடவுள் அப்படி இல்லை. கடவுள் வந்து எங்களுடைய நினைவுகளுக்கு, எங்களுடைய கற்பனைகளுக்கு மேலானவர் தான் கடவுள். இங்கே பாருங்க தண்ணியை, இந்த ரோட்டில் நிறைய தண்ணி நிற்குது. வினயமான கோரிக்கை, இது உரிய தரப்பினர்கள், அரசு தரப்பு, தனியார் தரப்பு, மற்றது வேறு யாரை சொல்லலாம், வேறு நலன் விரும்பிகள் எல்லோரும் வந்து எங்களுடைய கிராமத்தில் இதுக்கான ஒரு ஒழுங்குகளை செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பாருங்க, அங்காலையும் போய் காட்டன் வேணும் பண்ணால் இங்காலையும் தண்ணி நிற்குது. இங்கே பின்னாலையும் தண்ணி நிற்குது தானே. இந்த வேலியெல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கு, வேலியை அடைக்கணும் வேணே. ரைட், கிட்ட என்னுடைய வீட்டுக்கிட்டேயும் வந்துட்டேன். ஓ அதான், அப்படியே குளம் மட்டும் நடந்து போய் காட்டுறேன். பாருங்க, பக்கத்தில் ஒரு குளமும் இருக்குது. இங்கே பாருங்க, இது அண்டியா கல்ற வீடு. ஓகே, இங்கே பாருங்க, இங்கேயும் தண்ணி நிற்குது நிறைய, சுற்றி தண்ணி தான். ஒரு ரோட்டை பாருங்க எப்படி இருக்காங்க. இதெல்லாம் என்னண்டு நடந்து இல்லாட்டில் என்னென்ன வாகனங்கள் என்னண்டு இதால் போகிறது. இங்கே இனிமேல் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நானே நடந்து போகிறது கஷ்டமாக இருக்குது. வயசானவர்கள், சிறார்கள் வந்து என்னென்ன இதால் போவாங்க. இந்த ரோட்டை கட்டாயம் முழுக்க தயவு செய்து இதுக்கு உரிய தரப்புகள் வினயமான கோரிக்கை, அன்பான கோரிக்கை, அன்பான வேண்டுகோள், தயவு செய்து இதுக்கான ஒழுங்குகளை செய்யுங்க. இங்கே பாருங்கள், கடைசியாக தென்னை மட்டை சரிக்கூடக்கூடாதுக்காக தென்னை ஒலிகள் எல்லாம் போட்டுக்கிறோம். இங்கே பாருங்க, என்னுடைய கிராமத்தை, அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இருக்கிற என்னுடைய கிராமத்தை கண் திறந்து பாருங்கள் மக்களே. இதான் எங்களுடைய வாழ்க்கை. திரும்ப மழை வந்துட்டுது. மழை தொடங்கி விட்டது. இஞ்சு இன்றைக்கு சலூன்லேயும் பெருசாக ஆக்களை காணல. மழை இல்லை, இல்லைன்னா ஒதுங்கிட்டாங்க போடக்கு. என்னுடைய வீடு இங்கே பாருங்கள். ரைட், அதுக்கு முன்னாலேயும் பெரிய தண்ணி நிற்குது, வெள்ளம் மாதிரி. இங்கே பாருங்க, சின்னாண்டா வீடு.
பார்த்தீங்களா அப்படி இருக்காங்க. ஓகே, அங்கால போனோம்னு சொன்னால் குளம். அங்கால குளம் தெரியுதுங்க பாருங்க, வழியாக காட்டுறேன். ரைட், அப்படியே போனால் அங்காலையும் ஒரு கிராமம் இருக்குது. அதால் நடந்து போகணுன்னு சொன்னால் இன்னும் தாட்டுறோம், அதுக்களால் போயிடாது. வேணுமெண்டா நாளைக்கு அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ரைட், பாருங்க தம்பி ஒருத்தன் எங்கள் கரையாலாம் நடந்து வரார். என்ன தம்பி எங்கே போயிட்டு போகிற? ஓகே, தீராத துயரம் என்ன, சோகம் என்ன, நாளும் நினைவிருக்கும் இசைதானே. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். உரிய தரப்பினரை இந்த வீடியோ சென்று சேரும் வரை ஷேர் பண்ணுங்க. என்னுடைய கிராமத்துக்காக மட்டுமில்லை, இதே மாதிரி நிறைய கிராமங்கள் இலங்கையில் இருக்குது. அவர்கள் சார்பாகவும் என்னுடைய கோரிக்கை, உரிய தரப்புகள் இதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்யணும். அன்பான வினயமான கோரிக்கையாக இதை முன்வைக்கின்றேன். ஓகே, எல்லார் சார்பிலையும், இங்கே இருக்கிற மக்கள் எல்லார் சார்பிலையும், என்னுடைய உறவுகளான எல்லாரும் அவர்கள் சார்பில் இந்த கோரிக்கை உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. உதவி செய்யுங்கள். அட்லீஸ்ட் இந்த ரோட்டை போட்டு தரதுக்கான ஒழுங்குகளை செய்தால் நல்ல. இதுக்கு ஒரு தார் பாதை இல்லாட்டிலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொங்க்ரீட் விதியாக அமைத்து தந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, மற்றது இங்கே இருக்கிற மக்களுக்கும் உரிய உதவிகள், நிவாரண திட்டங்கள் எதுவும் இருக்கும் என்று சொன்னால் அதையும் வழங்கி வைத்தால் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். இந்த மழை காலத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இங்கே இருக்கிற மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் அனர்த்த நிலைமைகள் இல்லாத காலத்தில் ஓகே, அவர்களை கவனிக்க விட்டாலும் அவர்களுடைய செயற்பாடுகளை பார்த்து கொண்டிருப்பாங்க. இப்போ இலங்கை பூராகவும் நிறைய பேருக்கு நிறைய தேவைப்பாடுகள் இருக்குது. இருந்தாலும் ஏழுமானவர்கள் ஓகே, வெளிநாடுகள் எல்லாம் இப்போ நிறைய கண் திறந்திருக்குது. இலங்கையை பார்த்து உதவி செய்கிறதுக்கு முன்பு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உதவிகளையும் உங்களுடைய கிராமத்துக்கும் பெற்றுத்தார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.